Good morning students. Previous class we have to discuss about till page number 78 and today let us start the next topic, capillarity. So what do you mean by capillarity? So capilla is the Latin word. இது வந்து ஒரு Latin word. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த டியூப், அதாவது நம்ம எந்த ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு பீக்கரில் எடுப்போம் இல்லையா, அதோடைய சென்டர் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கேபிலாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது கேபிலாரிட்டிங்கிறது வந்து நுண்புலை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம், கேபிலாரிட்டி டியூப் அப்படிங்கிறது. ஸோ எப்படி வந்து அதில் நம்ம லிக்விட் எடுத்தோம்னா அந்த லிக்விடோட லெவல் வந்து எப்படி ஹை ஆகுதா இல்லை குறையுதா அப்படிங்கிறது இந்த கேபிலாரிட்டி டியூப் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ வாட் யூ மீன் பை கேபிலாரிட்டி? ஸோ கேபிலாரிட்டி மீன்ஸ் த டியூப் ஹேவிங், நம்ம எடுக்கக்கூடிய டியூப் ஹேவிங் வெரி ஸ்மால் டயாமீட்டர். எப்படி இருக்கும்? வெரி ஸ்மால் டயாமீட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கேபிலரி டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு எண்டு, ஒரு எண்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணலாம்னா வெர்டிக்கலி என்ன பண்ணலாம், வாட்டரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ அதில் நம்ம என்ன வேணாலும் எடுக்கலாம். மெர்க்குரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம லிக்விட் எடுத்து அந்த லிக்விட்ல இருந்து எப்படி வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இந்த கேபிலாரிட்டியில பார்க்க போறோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்க வேண்டியது, இஃப் யூ டேக் லிக்விட், ஸோ லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா இன் எ லிக்விட் whose angle of contact with the solid is less than 90 டிகிரியா இருக்கும். எப்போ அப்படின்னா அந்த லிக்விட் வந்து அதோடைய ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா less than 90 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கேபிலாரிட்டி என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். At the same time, the liquid of the angle of contact is greater than 90 degree means இந்த கேபிலாரிட்டியோட வேல்யூ என்ன செய்யும் அப்படின்னா கேபிலரி ஃபால் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த ரைஸ், இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடியதும் இந்த ஃபால் ஆகக்கூடிய லிக்விடும் ஒரு நேரோ டியூப்ங்கிறது ஒரு குறுகலான ஒரு டியூப் இருக்கும். ஸோ அது வழியா போகும்போது எவ்வளவு அது கேபிலாரிட்டி ஆகுதோ அதை தான் வந்து கேபிலாரி ஆக்ஷன் சொல்லுவோம், இல்லைன்னா கேபிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ இப்போ கேபிலாரி டியூப்ங்கிறது ஒரு ஸ்மால் டயாமீட்டரா இருக்கும். அது லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தா வேல்யூ வந்து ரைஸ் ஆகும். கிரேட்டர் தென் 90 டிகிரியா இருந்தா என்ன செய்யும்? குறையும். அப்ப இன்க்ரீஸ் ஆகுறதும் குறையக்கூடியதும் ஒரு நேரோ டியூப் வழியா போகும். அந்த நேரோ டியூப் தான் நம்ம கேபிலாரிட்டி டியூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட். தென் நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். லிசன். ஸோ இதுல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல 3 விதமான டைப் இருக்கு பாருங்க. So look at this diagram. The first one is water on silver surface. ஒரு சில்வர் சர்ஃபேஸ்ல வாட்டர் எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு கிளாஸ் பிளேட் ஆன் வாட்டர், ஒரு கிளாஸ் பிளேட்ல வாட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து கிளாஸ் ஆன் மெர்க்குரி. ஸோ தேர்ட் கேட்டகரியில் என்ன பண்ணிருக்கோம்? மெர்க்குரி எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாத்துலயுமே நம்ம எடுத்துக்கக்கூடியது வாட்டர். ஃபர்ஸ்ட் ரெண்டுல வாட்டர், இது ஒரு சில்வர் சர்ஃபேஸ், இது ஒரு கிளாஸ் பிளேட். இது வந்து கிளாஸ், ஆனா அதுல இருக்கக்கூடியது என்னது? வாட்டர் கிடையாது, மெர்க்குரி. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு லெவலும் வந்து இப்போ இதுதான் நம்ம லிக்விடோட ரேஞ்ச் இல்லையா. இந்த லிக்விட் தான் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ வந்து 90 டிகிரிக்கு மேல கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குறையும். ஆனா 90 டிகிரிக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அதிகமாகும். இதுதான் இதோடைய கான்செப்ட். இதுதான் இதுக்கு நம்ம இந்த கேபிலாரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிய வேண்டியது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அடுத்து இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். என்னது? சர்ஃபேஸ் டென்ஷனை யூஸ் பண்ணி
ஒரு கேபிலரி ரைஸ் மெத்தடை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆல்ரெடி யூ நோ தட், பரப்பு இழுவிசை. கேபிலாரிட்டி மீன்ஸ் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுதாங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பை யூசிங் கேபிலரி டியூப். அப்போ எப்படி வந்து ரைஸ் ஆகுதுங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் வழியாக செய்ய போகிறோம். லிசன். ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். ஸோ இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஸோ ஆல்ரெடி சர்ஃபேஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ திஸ் இஸ் த லிக்விட் சர்ஃபேஸ். ஸோ இந்த வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுதான் கேபிலரி வால். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இதோடைய சென்டரில் பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லிக்விடுக்கு ஏர் இன்டர்ஃபேஸ் ரெண்டுக்கு உள்ள டேர்ம் தான் நம்ம இன்டர்ஃபேஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய டேர்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஸோ பேசிக் ஃபேக்டர் இதில் என்னன்னா, இந்த வாட்டருடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு நேராக ஒரு டியூப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த கேபிலரி ரைஸில் வந்து எது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னா, இதில் என்னென்ன டேர்ம்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இது லிக்விட் சர்ஃபேஸ், இது கேபிலரியோடைய வால். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரெண்டு சர்ஃபேஸ்லையும் வாட்டருடைய லெவல் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேபிலரி ரைஸ் மெத்தடில் ரிலேஷன் பிட்வீன் த கேபிலரி ரைஸ் எவ்வளோ தூரம் அது ரைஸ் ஆகிருக்கோ அதுவும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்து வாட்டருடைய லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். So first let us consider one capillary tube which is held on vertically in a beaker. This is the beaker and this is the capillary tube. This tube is held vertically in beaker. So it's filled with the water. Water enna pannirkom fill pannirkom. So the water will be rise in the capillary tube. அப்போ கண்டிப்பாக இந்த கேபிலரி டியூப் வழியா நம்ம இதில் ஊற்றக்கூடிய தண்ணி என்ன பண்ணுது, ரைஸ் ஆகுது. அப்போ எங்கேருந்து எவ்வளோ தூரம் அது ரைஸ் ஆகுதுங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ஹைட் மெஷர் பண்ணுறோம்னா ஹெச். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். இதில் என்னென்ன டேர்ம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த எஃப்டிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டென்ஷனல் ஃபோர்ஸ். டி இஸ் த டென்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ டேன்ஜென்ட் பாயிண்ட்ங்கிறது ஒரு புள்ளியில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது தான் இந்த டேன்ஜென்ட் பாயிண்ட். ஸோ இதில் இந்த எஃப்டிங்கிற ஃபோர்ஸ் வந்து, ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ், எஃப்டிங்கிறது டேன்ஜென்ட் ஃபோர்ஸ். அப்போ இதில் கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து டவுன்வர்ட்ஸும் இருக்கும், அப்வர்ட்ஸும் இருக்கும். அப்போ இதில் ரெண்டு விதமான காம்போனன்ட். அப்போ இந்த எட்ஜில் ரெண்டுக்கும் என்ன செய்யும், காம்போனன்ட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதோடைய ஃபோர்ஸ் வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் T, இதோடைய ஃபோர்ஸ் வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் T. அப்போ இதோட ஆங்கிளுக்கு கண்டிப்பாக ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கும். காம்போனன்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்று சைனோட வேல்யூ, இன்னொன்று வந்து காசோட வேல்யூ. ஸோ இந்த டேர்மில் உள்ளது மேலே உள்ளது நார்மல் ஃபோர்ஸ், கீழே உள்ளது டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். இதுலையும் அதனுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸுங்கிறது டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், அதனுடைய அப்வர்ட் ஃபோர்ஸுங்கிறது நார்மல் ஃபோர்ஸ். ஆனால் ரெண்டுமே இஸ் ஈக்குவல் டு தி tensional force. Can you understand? So R is the distance, radius of this area. And next, this term is T cos theta and T sin theta is the two components. Next we have to calculate the theta value. Can you understand? First ஒரு பீக்கர் எடுத்திருக்கோம். அந்த பீக்கருக்கு மேலே ஒரு கேபிலரி டியூப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பீக்கர் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். வாட்டருடைய லெவலோட வேரியேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக we have to take two components. இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸில் வந்து என்ன செய்யுது, தண்ணி கூட இன்க்ரீஸ் ஆகும். திருப்பி என்ன செய்யுது அப்படின்னா, அப்போ எதுலேருந்து எந்த தூரம் எவ்வளோ தூரம் அது ரைஸ் ஆகிருக்குதோ அதுதான் அதோடைய ஹைட். அப்போ இந்த பீக்கர்ல இருந்து இந்த ஏரியா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுதான் வந்து ஹைட் இல்லைங்களா? அப்போ இதை நம்ம எப்படி வச்சுருக்கோம், ஏ அண்ட் பின்னு வச்சுருக்கோம். அப்போ ஏல உள்ள அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, பியில் அதோடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். இதை பேஸ் பண்ணி அடுத்து பாருங்க. அப்போ எஃப்டிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட்ஸ் அலாங் டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டவுன்வர்ட்ஸ். அப்போ டி சைன் தீட்டாங்கிறது ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட். T
T cos thetaங்கிறது வந்து ஒரு வெர்டிக்கல் காம்போனன்ட். இதுல இருந்து கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ். அப்ப கண்டிப்பா சோ இதுல வந்து T cos theta ஏன்னா சைன்ங்கிறது வரும்போது நமக்கு என்ன செய்யும்? சைனோட வேல்யூ 1 வந்துரும் இல்லைங்களா? அப்போ காஸோட வேல்யூ எடுத்தோம்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2πr. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2πrt into cos theta. This is the equation number 1. Next இந்த equation termsல என்னென்னலாம் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் எழுதணும். Theta is the angle of contact and r is the radius of the tube and rho is the density of water and h is the height to which the liquid rise inside the tube. எவ்வளவு liquid rise ஆயிருக்கோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா to measure the height. Can you understand? Yes. So இதுல ftங்கிறது என்ன? horizontal component, vertical component, total force calculate பண்ணோம்னா என்ன terms, அதுக்கப்புறம் இந்த termsோட abbreviations, explanations தான் இது. Then next இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு by using this important formula, volume of liquid column in the tube. அந்த டியூப்ல உள்ள liquid column first measure பண்ணணும் is equal to volume of the liquid column of radius of height. அடுத்து என்ன பண்றோம்? இது அந்த டியூப்ல உள்ள liquid column எவ்வளவு, இது இந்த liquid column மொத்தம் அதோடைய height என்னது, next volume of the liquid of radius and height என்ன இருக்கும்? இது வந்து இந்த liquidக்கு மட்டும் எடுக்கிறோம், liquid உடைய radius, அடுத்து liquid உடைய radius and height, then next and volume of the liquid of radius and height. So இதுல நம்ம எதோட radius கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா volume of the liquid of radius and height அதுதான் நம்ம r ன்னு வச்சிருக்கோம் minus volume of the hemisphere of radius. So இதுல ஒரு hemisphere நமக்கு இருக்கா, so அதோட circumference தான் 2πr. So this is the formula. But liquid column is equal to liquid radius of the height is equal to and radius and height minus volume of the hemisphere radius. This is the important. அப்ப ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய formulas எழுதணும். So அந்த formula எழுதுனா நமக்கு என்ன செய்யும்? derivation part கிடைச்சிரும். இப்ப next பாருங்க. So next இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அதோடைய upward force எவ்வளவு வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So next volume, அதோடைய volume. அப்ப கண்டிப்பா first என்ன? volume of the liquid column in tube ஓட volume என்ன? அப்ப area into height. area ஓட ஃபார்முலா என்ன? pi r squared into height plus அடுத்து என்ன கொடுத்திருக்கோம்? volume of the liquid column radiusம் heightம். அப்ப அதோட ஏரியா என்ன? pi r squared into radiusக்கு வந்து r. அடுத்து என்ன கொடுத்திருக்கோம்? volume of the hemisphere ஓட volume. அப்ப 2/3 pi r cube. இது எல்லாமே formulas. இப்ப pi r squared h இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா pi r cube minus 2/3 pi r cube. இதுல pi r squared h plus இதுல எதை காமனா எடுக்கலாம்? pi r cube காமனா எடுத்தோம்னா remaining 1 minus 2/3. இப்ப pi r squared h plus pi r cube என்ன வரும்? 3 minus 2/3 ன்னு வருமா? அப்ப pi r squared plus pi r squared 3 minus 2 1. அப்ப 1/3 ன்னு கிடைக்கும். அப்ப வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா pi r squared h plus 1/3 pi r cube. So this is the capillary tube. இதுல அதோடைய வால்யூம். Can you understand? Next, mass of the liquid கண்டுபிடிக்கணும்னா is equal to density into volume. density என்ன, வால்யூம் என்னங்கறத தெரியணும். அப்ப densityயோட ஃபார்முலா pi r squared h plus 1/3 pi r squared. இந்த இருக்குங்களா வால்யூம். இப்ப density into வால்யூம் ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப வால்யூம் ஓட வேல்யூ எழுதிட்டு into rho is the density. அப்ப liquidோட weight of the liquid இதுல இருந்து pi r squared இருக்கா, இந்த pi r squared நீங்க காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா h plus 1/3 r வந்துருமா? ஏன்னா pi r squared அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? இங்க ஒரு pi r squared இங்க போயிருமா? மீதி ரிமைனிங் r இருக்கா? அப்ப 1/3 into r. அப்ப rho into g. This is the equation number 3. Can you understand? Yes. அடுத்து at equilibrium upward force weight of the liquid க்கு
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்தும் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னப்பா நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 pi RT cos theta. This is the first equation. அடுத்து நம்ம என்ன எடுக்கிறோம்? செகண்ட் ஈக்குவேஷன். pi r squared h plus 1 by 3 pi r squared. இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் எழுதுறோம். இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ ஈக்குவல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதோடைய டென்ஷனல் ஃபோர்ஸ் இல்லைங்களா? T. So T is equal to pi r squared h plus 1 by 3 r rho into g. அப்படியே வந்துருமா? இது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு உள்ளது இங்க வரும்போது டினாமினேட்டர்ல வந்துரும். அடுத்ததுல இருந்து என்ன பண்ண போறோம்? இதுல pi pi get cancel. Pi pi get cancel and r get cancel. Remaining r இருக்கு. h plus 1 by 3 r by 2 cos theta into rho g. அப்ப ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்றோம்? எதை நெக்லெக்ட் பண்றோம் அப்படின்னா அதனுடைய ஸோ இந்த டேர்ம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேடியஸ். ஸோ we have to neglect it. Next we have to write the remaining terms. T is equal to RH rho g by 2 cos theta. Can you understand? So அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் T is equal to R rho g h by 2 cos theta. இப்போ liquid rise through a height h. அப்ப நமக்கு ஹைட்டோட வேல்யூ கிடைச்சிடலாமா? இதுல இருந்து ஹைட் கண்டுபிடிக்கலாமா? தாராளமா கிடைக்கும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2t cos theta by r rho g ன்னு வருமா? இது வந்து எந்த வேல்யூக்கு ப்ரொபோர்ஷனா இருக்குன்னா height is directly proportional to 1 by r. So h is the capillary rise is inversely proportional to the radius of the tube. So the capillary rise means h is inversely proportional to the radius of the tube. Can you understand? So smaller the radius oda value வந்து கம்மியா இருந்துச்சுனா the rise ஆகக்கூடிய capillarity will be increased. Can you understand? Yes. So இதுதான் surface tension உள்ள surface tension யூஸ் பண்ணி ஒரு capillarity rise method வந்து என்னங்கறத நம்ம பார்த்தோம். So next பாருங்க. Next equations of continuity. That means so இந்த லெசன் உடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் எது அப்படின்னா பெர்னோலிஸ் தியரம். ஸோ இந்த பெர்னோலிஸ் தியரம் ஸோ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இதுல 3 டிவிஷன் இருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டினா என்ன, பெர்னோலிஸ் தியரம்னா என்ன, நெக்ஸ்ட் பெர்னோலிஸ் தியரம் உடைய கண்டினியூஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to discuss about equations of continuity. Listen. Let us consider pipe. சரியா? This pipe is A and B. This one is the A and this one is the B. And the cross sectional area, the first pipe oda cross sectional area A1. Second pipe oda cross sectional area A2. So இதுல என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னா A1 greater than A2. Next இந்த ஏங்கிறது வந்து ஒரு நான் விஸ்காஸ். என்ன கிடையாது, இதுல வந்து விஸ்காசிட்டி தன்மை வந்து அந்த வலுவழுப்பு தன்மை சொல்லுவோம் இல்லையா, அந்த பாகுநிலை வந்து ரொம்ப கம்மி. அப்ப என்னது இது? அப்ப அந்த லிக்விட் அந்த ஆயில் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால இது ஒரு இன்கம்ப்ரசிபிள் லிக்விட் மட்டும்தான் இதுல ஃப்ளோ ஆக முடியும். So the incompressible liquid flows steadily through the pipe. Then next R1 and R2 is the radius and A1 A2 is the area, and next one is the velocity. This one is the V1, this one is the V2, this one is the V1 and V2. V1 V2 is the velocities. Can you understand? So equations of continuity la first நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விதமான பைப் எடுக்கிறோம். So first we have to consider the pipe. The pipe is A and B and area of the cross section is the first pipe is A1, second pipe is A2, and the velocity is the first pipe velocity is V1 and second pipe velocity is V2. And next we have to calculate mass of the fluid. Listen. So here M1 be the mass of the fluid through the
பைப் ஏ. ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னது? ஏ. ஏ இன் டைம். இப்போ அதுதான் என்ன அப்படின்னா டெல்டி. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள மாஸ். ஸோ மாஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ், அதாவது டைம் சேஞ்ச் ஆகும்போது இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா m1 is equal to a1 r1 delta into rho. ரோங்கிறது டென்சிட்டி, இது சேஞ்சஸ் வித் த டைம். இது ஃபர்ஸ்ட் பைப்போட ஏரியா அண்ட் இது ஃபர்ஸ்ட் பைப்போடைய வெலாசிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பைப்போடைய மாஸ். அடுத்து செகண்ட் பைப்போடைய மாஸ். At M2 be the mass of the fluid flowing through the section B in the tube at the time is del T. அப்ப மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? M2 is equal to A2V2 del T into rho. This is the equation number 2. அப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் பைப்போடைய மாஸ் தெரியும், செகண்ட் பைப்போடைய மாஸ் தெரியும். இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். ஸோ இது ஒரு incompressible liquid. So we have to equal m1 is equal to m2. So by equation first one second one இதுதான் equation first, இதுக்கு equation 2. இது ரெண்டையும் என்ன பண்றோம்? ஈக்குவல் பண்றோம். இப்போ a1 r1 into del t into rho and a2 v2 del t into rho. Rho get cancelled, del t get cancelled, remaining term a1 v1 and a1 v2. So a1 v1 is equal to a2 v2. This a and v is the constant. So this is the equations of the continuity equations. Can you understand? So first ரெண்டு பைப் எடுக்கிறோம். First pipe உடைய mass, then second pipe உடைய mass, next incompressible liquid தான் இதுல flow ஆகும். So we have to equate the m1 and m2. Finally we get the value and a and b. So the a and b is the constant. So here the volume flux சரிங்களா? the volume flux ன்னு சொல்லலாம், இல்லைன்னா flow rate. அந்த volume flow ஆகக்கூடிய அந்த flow rate வந்து a constant throughout out the pipe. இந்த பைப் ஃபுல்லாமே என்ன செய்யும்? ஒரு கான்ஸ்டன்டா ஒரே ஃப்ளோல என்ன செய்யும் அப்படின்னா இந்த லிக்விடோடைய இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we have to discuss about capillarityனா என்ன and capillarity rise method ஒரு 5 மார்க் பார்த்தோம். then next பெர்னோலிஸ் தியரத்துல equations of continuity பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி next topic the important 5 mark question Bernoulli's theorem. So first of all we have to discuss about introduction part. In 1738 ல ஒரு சயின்டிஸ்ட், அதாவது ஸ்விஸ் சயின்டிஸ்ட், அவருடைய பேர் என்ன அப்படின்னா டேனியல் பெர்னோலி developed a relationship for the flow of liquid. ஒரு பைப்ல லிக்விடோடைய ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்டலா ப்ரூஃப் பண்ணாரு. ஸோ இவர் ப்ரப்போஸ் பண்ண அந்த தியரத்துக்கு பேரு தான் த பெர்னோலிஸ் தியரம். ஸோ திஸ் இஸ் அ இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ இதில் பேசிக்காக இதில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ ஆஃப் லிக்விட். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் ஸ்விஸ் சயின்டிஸ்டோட நேம் வந்து டேனியல் பெர்னோலி. ஸோ இவர் தான் என்ன கண்டுபிடிக்கிறான்னா 1738ல் ஃப்ளோ ஆஃப் ஒரு பைப்பில் லிக்விடோடைய ஃப்ளோ வந்து எப்படி அந்த ஏரியாவை பொறுத்து அதோடைய ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு தியரட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணார். அதுக்கு அவருடைய எதை பிரின்சிபலாக வச்சார் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். லிசன், திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப். எப்படி மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் எழுதுவீங்களோ அது மாதிரி பெர்னோலிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் எழுதணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் தியரம் the sum of pressure energy, kinetic energy and potential energy per unit mass of a incompressible non-viscous fluid in a streamline flow remains a constant. அதாவது பெர்னோலிஸ் தியரம்ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய sum of pressure energy. ஸோ ரெண்டு எனர்ஜியோடைய வேல்யூவை ஆட் பண்ணணும். தென் கைனட்டிக் எனர்ஜி
then potential energy. So இதில் already we know that நம்ம யூஸ் பண்ணக்கூடிய liquid வந்து ஒரு incompressible non-viscous fluid. இதில் என்ன ஒரு flow இருக்கும் அப்படின்னா ஒரு streamline flow தான் இருக்கும். So இதுதான் the theorem P by rho plus 1 by 2 V squared plus GH is equal to constant. This is the Bernoulli's theorem. This is a statement. First you have to write the statement, then next we have to see proof. Look at this diagram. This is the tube. என்ன பண்ணாரு இவருடைய சயின்டிஸ்ட் என்னது இவர் என்ன ரிசர்ச் பண்ணாரு அப்படின்னா ஒரு பைப் வழியா ஒரு இன்கம்ப்ரசிபிள் லிக்விடை வந்து இதுல ஃப்ளோ ஆகும்போது இது ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா இருக்கும். இப்போ கண்டிப்பா the conservation of energy the பொட்டன்ஷியல்ல இருந்து எப்படி கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, ஸோ எவ்வளவு மீடியம்ல அந்த லிக்விடோட ஃப்ளோ இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இது ஒரு எட்ஜோட இது ஃபர்ஸ்ட் எட்ஜ் ஏன்னு வச்சிருக்கோம், செகண்ட் எட்ஜ் பி. ஸோ இதோட ஏரியா ஏ அண்ட் பி with respect to B, and the HA is the height and HB also heights. This is the flow of liquid through the pipe. Then next we have to see the proof. இந்த தியரத்தோட ப்ரூஃப் பார்க்க போறோம். ஸோ V என்னெல்லாம் இருக்கு இந்த டேர்ம்லயோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். V is the volume of liquid enter A and volume of liquid leaving B. அப்ப Aங்கிற பாயிண்ட்ல என்ன செய்யும் என்டர் ஆகும். ஸோ இது என்டர் ஆகக்கூடியது Aங்கிற பாயிண்ட்ல, லீவ் ஆகக்கூடியது Bங்கிற பாயிண்ட். ஸோ வால்யூம் ஆஃப் த லிக்விட் என்டர் ஆகுறது A and B is the லீவ் ஆகுறது. And A1 A2 be the area of cross section at point A and B. A1 A2 தான் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் சொல்லுவோம். எதுக்கு இந்த ஏங்கிற பைப் எட்ஜுக்கும் பிங்கிற எட்ஜுக்கும். நெக்ஸ்ட் BA BBங்கிறது velocity of the liquid at point A and B, and BP is the liquid pressure at the point A and B. இப்போ என்னென்னலாம் இருக்கு ஏரியா, velocity, pressure. Then next we have to calculate ஃபர்ஸ்ட் எட்ஜுக்கு மட்டும் கண்டுபிடிக்க போறோம். The force exerted by the liquid at A, ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துட்டோம். அப்போ FA is equal to PA into A. This is the equation number 1. Next, distance traveled by the liquid in time. அப்போ எவ்வளவு தூரம் அது ஏங்கிற எட்ஜில் இருந்து பிங்கிற லிக்விட எட்ஜுக்கு வந்து டிராவல் ஆகும்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது டிராவல் ஆகும், எவ்வளவு டைம் எடுக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். So VA into T. This is the equation number 2. Then next we have to calculate work done. So work done is equal to force into displacement. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் FA into D. This is the equation number 3. Next the first equation second equation எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், the third equationல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். But third equation என்னது FA into D. What is the FA value? PA into AA. And D is the VA into T. So ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா PA AA VA T. ஓகே அப்பா, this is the equation number 4. Next from 2 second equation எடுக்கிறோம். D is equal to VA into T. So D is equal to VA into T. அப்போ டபிள்யூட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது VA இன்ட்டு T. ஸோ அதில் தான் QA BA இன்ட்டு T அண்ட் AA இன்ட்டு D. இந்த VAன்னு இருக்கா, இந்த VA இன்ட்டு Tன்னு இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா இதோடைய ஒர்க் டன். ஸோ VA இன்ட்டு T இந்த சைடு வரும்போது என்ன வந்துடும் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எழுதணும். ஸோ எழுதணும் அப்படின்னா VA இன்ட்டு Tன்னு வருதா. ஸோ இந்த டேர்மை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அடுத்து இந்த QAங்கிறது வந்து அதனுடைய எனர்ஜி, Qங்கிறது வந்து என்னதுப்பா அதோட எனர்ஜி, ப்ரெஷருடைய வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்டில் அதனுடைய வால்யூம் நமக்கு தெரியும். நமக்கு எடுக்கக்கூடிய அதனுடைய எனர்ஜியை தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா DA. சரிங்களா. So D is the volume of the liquid entering at Aங்கிற டேர்முக்கு வரும்போது அதோடைய லெவல் என்ன. ஸோ அதோடைய கிராஸ் செக்ஷன் AA VAT is equal to V. This is the equation number 5. இப்போ இந்த equation 5 fourth equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இந்த இருக்கு பாருங்க
PA. Fourth equation வந்து W is equal to PA, AA, VA into T. இப்போ W is equal to இந்த பாருங்க Vங்கிற வேல்யூ AA, VAT. அப்போ AA, VAT. இது எல்லாத்துக்கும் ஸோ இதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா Vயோட வேல்யூ. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம வீன் போட்டுடலாமா? இப்போ PA into வீன் வரும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 6. நெக்ஸ்ட் work done is equal to FA into D. Work is equal to force into displacement. அதுக்கப்புறம் work done கண்டுபிடிக்கணும். Work done is the pressure energy at A. So total work done is equal to PA into T. அதாவது pressure with respect to A and velocity. Can you understand? Yes. அதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டேர்ம் கொண்டு வர்றோம். என்ன அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி. ரெண்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எனர்ஜி நம்ம என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னா ஸோ MPA by rho. MPA by rhoங்கிறது என்ன அப்படின்னா ரோ பை ஜி. சேம் கான்செப்ட் இந்த இருக்குங்க இல்லையா பெர்னாலிஸ் தியரம் கான்ஸ்டன்ட். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எடுத்துக்கிறோம்னா இதில் மாஸ்ங்கிறத மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ MPA ஏன்னா ஃபஸ்ட்டு PAங்கிறது வந்து ஃபஸ்ட்டு உள்ள பைப்பு ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ PA by rho ப்ளஸ் ஆஃப் MV ஸ்கொயர் ஃபஸ்ட்டு பைப்பு வந்து A. ஸோ ஏன்னு டினோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் MGHD. ஸோ திஸ் இஸ் த இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து EBன்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து பியில் எழுதிக்கிறோன்னா ஸோ MB by rho ப்ளஸ் ஆஃப் MVB ஸ்கொயர். இந்த பிங்கிற பைப்பெல்லாம் பியில் டினோட் பண்ணிக்கோங்க, ஏங்கிற பைப்பெல்லாம் ஏ. மற்றபடி பெர்னாலிஸ் தியரத்தோடைய அந்த தியரம் எழுதி அதிலே நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் படி இந்த E1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு E2 வேல்யூ. இப்போ ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவல் பண்ணணும். அப்போ ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ எடுக்கணும். இதில் காமன் டேர்ம் எம்மை வெளியில் எடுத்து ரிமைனிங் டேர்மை உள்ளே கொண்டு போயிடணும். இங்கேயும் எம்மை உள்ளே எடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டு ரிமைனிங் டேர்மை உள்ளே கொண்டு போனீங்கன்னா மாஸ் கெட் கேன்சல். ரிமைனிங் டேர்மை அப்படியே எழுதணும். இதில் எல்லா வேல்யூவிலையும் அதாவது இந்த ரெண்டு சைடுமே ஜியால் டிவைட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதி டிவைடட் பை ஜி. நெக்ஸ்ட் ரைட் சைடு உள்ள ஈக்குவேஷன்ஸ் எழுதி டிவைடட் பை ஜி. அப்போ ஒரு டேர்மோடைய இந்த ஜிங்கிற டேர்மை மட்டும் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு ஸோ இதை டிவைட் பண்ணும்போது இங்கே ஜி இந்த டேர்மில் மட்டும் ஜியும் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம்லையும் ஜியும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன வரும் PA by rho G ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு VE ஸ்கொயர் பை G ப்ளஸ் HA. அப்போ BV by rho G ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு VB ஸ்கொயர் பை G ப்ளஸ் HB இஸ் ஈக்குவல் டு C. அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா P by rho G plus half V squared by G plus H. எப்படி கிடைக்கும்? இந்த HA HBங்கிறது H. அடுத்து PAங்கிறது என்னது pressure. அது ஃபர்ஸ்ட் பைப், அதனால நம்ம ஏங்கன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அதோட வெலாசிட்டி VA நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். Can you understand? So P by rho G plus half into V squared by G plus H is equal to C. This is the constant term. Can you understand? So ரெண்டு விதமான ஃபர்ஸ்டோடைய டேர்ம் செகண்ட் டேர்ம் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம், காமன் டேர்மை வெளியில் எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே ஜியால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ஜி டேர்ம் கேன்சல் ஆகி ரிமைனிங் டேர்ம் வரும். இதிலிருந்து நம்ம எழுதக்கூடியது தான் எது அப்படின்னா இந்த பெர்னாலிஸ் தியரம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் பி ப்ரூஃப். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? So this is the important 5 mark question. Dear students, today class is over and this lesson also over. Then next chapter we will see next class. Thank you students. Thank you.